இந்த வருஷத்தினுடைய 7 மாதங்களை கர்த்தர் கிருபையாய் நடத்தி வந்திருக்கிறார். எத்தனையோ ஆபத்துகள், எத்தனையோ பலவீனங்கள், முடியாத சூழ்நிலைமை வந்தது. எல்லாவற்றிலும் தேவக்கரம் நம்மை கிருபையாய் கண்ணின் மணி போல பாதுகாத்தது. அந்த பராமரிப்பிற்காக, அந்த அன்பிற்காக முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு ஆண்டவரை பார்த்து அவருக்கு நன்றி சொல்ல போகிறோம். அப்படியே ஒரு சில நிமிடங்கள் நாம் எழும்பி நின்று ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்ல போகிறோம். கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களை நினைத்து, ஆண்டவர் உங்களை நடத்தி வந்திருக்கிறார் அந்த பாதையை நினைத்து அவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுடைய வாயிலிருந்து வருகிற இயேசுவே உமக்கு நன்றி என்கிற வார்த்தையை ஆண்டவர் பார்க்கிறார். உங்களுக்கு அவர் செய்ய போகிற அதிசயம், அவர் செய்த அதிசயம் எல்லாவற்றையும் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். இதுவரை நடத்தின கிருபையை நினைத்து அவருக்கு நன்றி சொல்லுங்க. இனிமேல் அவர் நடத்த போகிற வரப்போகிற 8ஆம் மாதத்தில் நம்மை நடத்த போகிற கிருபையை நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். Thank you, Jesus. Thank you, Lord. என்மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். என்மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார், பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்தர் பரிசுத்தர் அவர் பெயரே, என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர். தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை, என்னை உருவாக்கிய என் தேவாதி தேவன் அவர். பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார், பலவித சோதனையில் ஜெயம் நமக்கு அளிப்பார். பலவீன நாட்களிலே பலவீன நாட்களில் பலன் தந்த அந்த தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி பாடுவோம். அரணான கோட்டையும் ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் கேடகமும் துருகமும் பலன் அவரே, என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன். தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை, என்னை உருவாக்கிய என் தேவாதி தேவன் அவர். தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபம் இல்லை ஆகையால் சொரூபம் ஒன்றும். ஆவியான தேவன் ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபம் இல்லை ஆதலால் சொரூபம். வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதயம் தனிலே, வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதயம் தனிலே, வார்த்தையாலே பேசுகின்ற ஆண்டவர் இவர். என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர். தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை, என்னை உருவாக்கிய என் தேவாதி தேவன் அவர். தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. பலவீன நாட்களிலே பலன் தந்து உங்களுக்கு ஒரு புது பலனை கர்த்தர் கொடுப்பார். உங்களுடைய பலவீனங்களை எல்லாம் மாற்றுவார். அவரை நோக்கி கூப்பிடும் போது, அவரை ஆராதிக்கும் போது உங்களுக்கு எல்லா பலவீனங்களையும் கர்த்தர் மாற்றுவார். ஆமென். என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாத எட்டாதமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்ன தேவன் நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய், வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ளவராய், சொன்னதை செய்கிறவராய் நம்ம மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர கரங்களை தட்டி நல்ல மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரை நீங்கள் ஆராதிக்கும் போது உங்களுடைய பலவீனங்கள் மாறப்போகிறது, உங்களுடைய இருள் தன்மை மாறப்போகிறது. உங்களை பலவீனப்படுத்தின எல்லா பலவீன கட்டுகளும் இயேசுவின் நாமத்தினாலே உடைய போகிறது. அந்தகார வல்லமையுடைய செயல்கள் முற்றிலும் அற்று போகிறது. தேவனுடைய பிரசன்னத்தை தம்முடைய பிள்ளைகள் மேல் வீச பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. எல்லா பலவீனங்களையும் மாற்றுகிறக்காய் ஸ்தோத்திரம். எனக்கு விடுதலை கிடைக்காதா என்று சொல்லி தேவ சமூகத்திலே காத்து நிற்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு பெரிய விடுதலை கட்டளையிட போகிறார். ஹல்லேலூயா. நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா.
ஒன்றும் இல்லையே, ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபம் இல்லை ஆகையால் சொரூபம் ஒன்றும். வாஞ்சியுள்ள ஆத்துமாவின் இருதயம் தனிலே, வாஞ்சியுள்ள ஆத்துமாவிலே கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். அவரை நீங்கள் தேடும் போது, அவரை நீங்கள் ஆராதிக்கும் போது அவர் உங்களோடு பேசுவார், உங்களை பார்க்கிறார், உங்கள் ஆராதனை பார்க்கிறார், அவரை நோக்கி கூப்பிடுகிறதை அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இந்த ராத்திரி வேளையில ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் தருகிறார். ஆமென். அவர் இரவும் பகலும் எப்போது நம்மை கண்காணித்து விசாரிக்கிற நல்ல தேவன். என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. உருவாக்கிய என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. நம்மை உண்டாக்கின தேவன் ஒருபோதும் அவர் தூங்க மாட்டார். அது எப்படிப்பா? ஆமா, இரவும் பகலும். சிலர்லாம் சொல்றதை கேட்டிருப்பீங்க, எனக்கு தூக்கமே வரலன்னு. அந்த அனுபவம் எனக்கும் ஆண்டவர் கொடுத்தார். 50 நாட்கள் ஒரு நொடி பொழுது கூட கண்களை மூடி தூங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனால் அதில் எல்லாருமே டாக்டர்ஸ் சொல்லுவாங்க, தூங்காமல் இருந்தால் உடம்பு பலவீனமாயிரும்னு சொல்லுவாங்க, டயர்டாகி முடியாமல் ஆயிரும்னு சொல்லுவாங்க. ஆனால் 50 நாட்கள் இரவும் பகலும் தூக்கம் இல்லை. ஆனால் நல்லா தான் இருந்தேன் ஆண்டோடைய கிருபையினால். இதை எதுக்கு சொல்கிறேன்னா, சாதாரண மனுஷனையே அப்படி வைக்க முடியுமானால் அகிலத்தையும் சிருஷ்டித்த தேவன் அவர் எப்படி தூங்க முடியும்? எல்லாவற்றையும் தூங்காமல் பார்த்து கொண்டிருக்கிறார். இப்போ நீங்கள் பார்க்கலாம், ரோடுகளில் நிறைய இடங்களில் கேமரா வச்சாச்சு. திரும்புகிற திசைக்கெல்லாம் கேமரா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்குது. நம்ம தூங்கிட்டு வண்டி போட்டுறோமா, ஹெல்மெட்டு போட்டுட்டு ஓட்டுறோமா, சீட் பெல்ட் போட்டு ஓட்டுறோமான்னு எங்கேயுமே காவல்துறை அதிகாரிகள் நின்று பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த கேமராவிலேயே அவங்க 24 hours வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஷிஃப்ட் கணக்கில். அப்போ ஆண்டவர் பாருங்கள், நமக்கு ஒரு நல்ல தேவனாக, நம்மை கண்ணின் மணி போல பாதுகாக்கிற தெய்வமாக, கண்ணுறங்காமல் பாதுகாக்கிற தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே, கவலைப்படாதே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமென். ஒன்றே ஒன்று தாங்க செய்யணும், இயேசு எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிற நம்பிக்கை போதும். நம்பிக்கையிலே நம்ம வாழ்வு பெறுவோம். ஆமென். அல்லேலூயா. 100க்கு 100 இயேசுவை நம்புங்க, உங்க வாழ்க்கையில நடக்குங்க அற்புதம். ஆமென். எல்லாரும் ஆண்டவருக்கு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், நன்றி இயேசுவே. நம்பிக்கையே உமக்கு சோத்திரம்னு சொல்லுங்க. உம்மை தான் நான் நம்புகிறேன் ஆண்டவரே. வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம், என் நம்பிக்கையே நீங்க தான்ப்பா. உம்மை நான் நம்புறேன் ஆண்டவரே. என்ன வந்தாலும் நீங்க என்னை கைவிட மாட்டீங்க, என்ன வந்தாலும் நீங்க என்னை விட்டு விலக மாட்டீங்க. இயேசு ஒரே ஒரு காரியத்தை தாங்க நம்மளை விட்டு போயிடுவாரு. ஒரே ஒரு காரியம்தான், என்ன தெரியுமா? பாவம். பாவம் என்கிற காரியம் இருந்தால் மட்டும்தான் நம்ம விட்டு விலகி போயிடுவார். வேற எந்த காரணத்தை கொண்டும் அவர் விலகி போகவே மாட்டார். நம்மளை உண்டாக்கின தேவன் ஒருபோதும் தூங்க மாட்டார். ஹல்லேலூயா. உங்களுக்கு நம்பிக்கையான காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். என் நம்பிக்கையே உமக்கு சோத்திரம்னு சொல்லுங்க. என் நம்பிக்கையே உமக்கு சோத்திரம். என்னை விடுவிக்கிறவரே சோத்திரம். என் ரட்சணிய கொம்பே உமக்கு சோத்திரம். என் தேவைகளை எல்லாம் பார்த்து கொள்வீர் சோத்திரம். அப்பா, எனக்கு எல்லாமே நீங்க தான் ஆண்டவர், நான் உங்களை நம்புறேன்ப்பான்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மை தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. அப்படி சொல்லுங்க, உம்மை தான் நான் நம்புறேன் ஆண்டவரே, எனக்கு அற்புதங்கள் செய்யுங்கப்பா.
அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். அவரை அல்லாமல் நம்ம யாரும் உயர்த்த முடியாது. அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் கர்த்தர் உயர்த்துவார். அவரை நம்புகிறவர்களை உயர்த்துவார். வரப்போகிற 8ஆம் மாதத்தில் நீங்கள் ஒரு பெரிய காரியத்தை காண போகிறீர்கள். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். இதுவரை இருந்தது போல அல்ல, விசேஷித்தவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்ற போகிறார். ஆமென். நம்பிக்கையோடு அவருக்கு நன்றி சொல்லுவோம். உம்மை தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை தான் நாங்கள் நம்பி இருக்கோம், அற்புதங்கள் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி நம்பிக்கையே முழு மனதோடு சொல்லுங்க. எனக்கு செய்ய போறீங்கப்பாங்கிற நம்பிக்கையோடு செய்யுங்க. சொல்லுங்க. ஆமென். கரங்களை உயர்த்தி உம்மைதான் நான் நம்பி இருக்கேன். உங்க சரீரத்தில் இருக்கிற வியாதி மறையும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு சொல்லுங்க. உங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார், விடுதலை கொடுப்பாருங்கிற நம்பிக்கையோடு சொல்லுங்க. உங்களுக்கு அற்புதங்கள் நடக்க போகிறது. ஆமென். அற்புதங்கள் செய்யுங்கப்பா. நான் வேற யாரையும் நம்பல. காசு அவரு கொடுப்பாரு, இவரு கொடுப்பாரு, எவரையும் நான் நம்பல. கர்த்தரை நான் நம்பி இருக்கிறேன். நான் நம்புகிறது அவராலே வரும். எனக்கு சுகம் கொடுப்பது மாத்திரை அல்ல, மருந்து அல்ல, மருத்துவர் அல்ல, மகத்துவமான தேவன். அவரை நான் நம்பி இருக்கிறேன். எனக்கு அற்புத சுகத்தை தருவார்னு நம்பிக்கையோடு சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் விடுவிப்பார் என்கிற நம்பிக்கையோடு சொல்லுங்க. ஓ, இந்த நாளில் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்னது போல என் நம்பிக்கையே, நம்பிக்கையோட சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொன்னவர். இன்றைக்கே இப்பொழுதே விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். எனக்கு வருகிற மாதத்தில் செய்வார்னா வருகிற மாதத்தில் செய்வார், நாளைக்கு செய்வார்னா நாளைக்கு செய்வார். இன்னும் 4 வருஷம் தான் கழிச்சு செய்ய முடியும் அவருக்கு அப்படின்னு நீங்களே நினைச்சு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அப்படித்தான் செய்வார் அவர். ஏன்னா நீங்களே அவருக்கு முடிவு பண்ணிட்டீங்க இல்லையா? அவர் உங்க வாழ்க்கையில முடிவு பண்ணணும். அவர் நாளைக்கு அப்படின்னா 4 நிமிஷம் கழிச்சுன்னா அவர் முடிவு பண்ணிட்டா முடிவு பண்ணதுதான். ஆனா உங்க விருப்பமும் ஒன்று இருக்கு. எனக்கு இப்ப நீங்க செய்ததுக்காக ஸ்தோத்திரம்னா இப்பவும் செய்வார். இனி வருகிற மாதத்துல வருகிற ஆண்டுல அப்படின்னு நீங்க விரும்புகிறபடி உங்களுக்கு செய்வார். அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். அவராலே செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. தேங்க்யூ லார்ட். கரங்களை உயர்த்தி விசுவாசித்தவர்கள், நம்பிக்கையோடு இருக்கிறவர்கள், எனக்கு எல்லாவற்றையும் சரிப்படுத்திட்டார். என் வாழ்க்கையில் இருக்கிற, என் குடும்பத்தில் இருக்கிற எல்லா போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் மாற்றிட்டார். என்னுடைய தேவைகளை சந்திச்சிட்டார் அப்படின்னு விசுவாசத்தோடு நன்றி சொல்லுகிறவங்க கரங்களை உயர்த்தி, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. இயேசு சிறந்தவர், இயேசு சிறந்தவர், இயேசு சிறந்தவர், இயேசு சிறந்தவர், சிறந்தவைகளை செய்வார். இயேசு உயர்ந்தவர், இயேசு உயர்ந்தவர், உங்களை உயர்த்துவார். இயேசு உயர்ந்தவர், இயேசு உயர்ந்தவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு வல்லவர், இயேசு வல்லவர், இயேசு வல்லவர், இயேசு வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா? நீங்க அல்லேலூயா சொல்ல சொல்ல உங்க வாழ்க்கையில் இருக்கிற அல்லல் தொல்லைகள் எல்லாம் நீங்குகிறது. அல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்தில் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாயிருக்கிறார். உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்துவிட்டார் என்று விசுவாசிக்கிறவங்க மட்டும் கரங்களை தட்டி, நீங்க செய்த அற்புதத்துக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே, நீர் செய்துவிட்ட அதிசயங்களுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா என்று சொல்லி கர்த்தரை துதிப்போம். ஆமென். அல்லேலூயா. உட்காருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்மையான காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே செய்வாராக. இந்த நாளிலும் இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் நடுவில் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ரொம்ப சந்தோஷம். நீங்கள் தேவனை பாடி ஆராதித்து அவரை மகிமைப்படுத்துகிறது. கர்த்தரை பாடி துதிக்கிற எவரையும் அவர் சும்மாய் விட்டதல்ல. அவரை போற்றி பாடுகிற எல்லா நபருக்கும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். நீங்கள் நினைக்கலாம், இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில் ஒரு அற்புதமுமே செய்யலையே, அதை எப்படி நான் சொல்ல முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். உங்களுக்கு நான் இப்போ சொல்கிற காரியம் ஈஸியாக புரிஞ்சிடும். என்ன தெரியுமா? நீங்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பும்போது உங்களுடைய மூச்சு, அந்த மூச்சு என்ன செய்யுது? என்ன செஞ்சிட்டு இருக்கு? அப்பு டவுனுன்னு ஏறி இறங்கி ஓடிக்கிட்டு இருக்கு எழும்பும்போது. சரி, உறங்குற வரைக்கும் அது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு எங்கேயாவது போயிட்டு வருதா? இல்லை. அது எப்போ உடம்பு நடக்கிற இடத்துலலாம் கூட வந்து என்ன சொல்லிக்கிட்டே இருக்கு, இப்படி இழுத்துக்கிட்டே தான் இருக்கு. இது ஒவ்வொரு நேரமும் தடைபடாமல் அது செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும்னா அதுக்கு என்ன காரணம்? நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒரு நிமிஷம் கூட, ஒரு செகண்ட் கூட நமக்கு இந்த சுவாசத்தை நிறுத்தி பிடிக்காம செயல்படுத்திக்கிட்டே இருக்காரு பார்த்தீங்களா? அதில் தாங்க பெரிய அற்புதம் இருக்குது. அல்லேலூயா. நீங்கள் நிறைய பேருக்கு கேள்விப்பட்டிருக்கலாம் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு. ஒரு செகண்ட் தான் அது, அந்த இரத்த ஓட்டம் அங்கே அப்படியே தடுமாறி நின்றுச்சுன்னா போதும், அப்படியே சுவாசம் நின்றும், மனுஷன் மரித்து போவான். இந்த நிலைமையில் இல்லாமல் நம்மளை உயிரோடு பாதுகாத்து கொண்டிருக்கிறாரே. நாடி நரம்பு எலும்பெல்லாம் தசையெல்லாம் கரெக்டாக நம்ம எழும்பும்போது செயல்பட்டுக்கிட்டு இருக்க சிலருக்கெல்லாம் படுக்கையிலே ஒரு பக்கம் இழுத்து பிடிச்சிக்கிடுது. காலையில் எழும்பும்போது, ராத்திரி படுத்தவங்க நல்லா தானே படுத்தோம்னு நினச்சிட்டு காலையில் எழும்பும்போது காலும் கையும் செயல்படலைன்னா அவங்களுடைய துக்கம் இருக்குதே, அது அளவு கடந்த துக்கம்.
அதுபோல இல்லாமல் நம்மளை சுகமாய் வாழ வைத்திருக்கிற அந்த அன்பு தெய்வம் எவ்வளவு நல்லவர். அல்லேலூயா. நம்ம வண்டியில் போகும்போதெல்லாம் நமக்கு ஆபத்து நேரிடாமல் நம்மளை கண்ணின் மணி போல என்ன செய்கிறார்? பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அந்த தேவனுக்கு கோடி நன்றி சொன்னாலும் போதாது. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சற்று நேர தியானத்திற்காக நம்ம ஒரு பகுதியை வாசிப்போம். செப்பனியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனம் 15ஆம் வசனம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். ஆமென். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காண மாட்டீர்கள். உங்களுக்கு ஆக்கினையை கர்த்தர் விலக்கிட்டார். சத்துருக்களை விலக்கிட்டார். அல்லேலூயா. இது வரைக்கும் சத்துருவா என்னெல்லாமோ வந்திருக்கலாம் நமக்கு. ஆனால் அதை எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு? விலக்கிட்டார். அல்லேலூயா. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி. ஆக்கினைனா என்னன்னு தெரியுமா? ஆக்கினை சோறாக்குறது இல்லை. ஆக்கினை என்னது? தீயா, ஃபயர். ஆமாம். ஆக்கினை என்றால் தண்டனை. தண்டனை. நமக்கு மேலிருந்த தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். இயேசு என்னப்பா செய்திருக்கிறார்? இயேசு நமக்கு என்ன செய்தார் அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்வி. இயேசு செய்ததில் மிகப்பெரிய காரியம் என்ன தெரியுமா? நமக்கு வர வேண்டிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். இப்போ ஒரு ஆள் என்னை அடிக்க வர்ற நேரத்தில் என் கூட பைக்லையோ கார்லையோ வந்த நபர் ஒருத்தர் கூட நிற்கிறார். அவர் அடிக்காதப்பா என்னை அடின்னு சொல்லி அவர் அடி வாங்குவாரா? போடு, 4 சேர்த்து போடு. என்ன, நானே எப்படா அடிக்கலான்னு தான் இருந்தேன். இவன் போட்டானா போட்டோம், சும்மா ஃபார்மாலிட்டிக்கு வேணா என்னப்பா அடிக்காத அப்படின்னு வேணா ஆக்ஷன் வேணா என்ன செஞ்சுக்கலாம், பண்ணிக்கலாம். என்ன, ஆனால் தேவன் உண்மையாகவே நமக்காக நம்ம அடிபட வேண்டிய இடத்துல அவரே அடிபட்டார். வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்தை வாசிங்க. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். நம்ம சுமக்க வேண்டாம், அவரே இயேசு சுமந்து கொண்டாரே. நான் சுமக்க தேவையில்லை, இயேசு சுமந்து கொண்டாரே. நான் சுமக்க தேவையில்லை, இயேசுவின் காயங்களா சுகமானேன் சுகமானே. இயேசுவின் காயங்களா சுகமானேன் சுகமானே. இயேசு சுமந்து கொண்டாரே. நான் சுமக்க தேவையில்லை. நம்ம சுமக்க தேவையில்லை. இயேசு நமக்காக எல்லாவற்றையும் சுமந்து விட்டார், சுமந்து தீர்த்து விட்டார். இனி ஒன்று சுமக்கணுங்கிற அவசியமே இல்லை, எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டார். சிலுவையிலே நமக்காக பாடுகளை பட்டு நமக்கு உண்டு பண்ணுகிற சமாதானம், நமக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதம் சகலவற்றையும் செய்து முடிச்சிட்டார். ஆக்கினையே அவர் ஏற்றுக்கொண்டார். சவுதி அப்படிங்கிற நாட்டில் இல்லை, டோட்டல் அரபு கண்ட்ரி, அதாவது முஸ்லீம் கண்ட்ரி எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சட்டம் இன்றைக்கும் இருக்குது. என்ன சட்டம் தெரியுமா? தப்பு செஞ்சால் அந்த எந்த உறுப்பு தப்பு செய்தோ அந்த உறுப்பை கட் பண்ணி எடுத்துடணும். கண்ணு தப்பு செஞ்சுன்னா கண்ணை நோண்டி எடுத்துடணும். யாரையாவது ஒருத்தன் கையை பிடிச்சி இழுத்துறானா அந்த கையை என்ன செஞ்சிடணும், வெட்டி எடுத்துடணும். காலால்
சவுட்டி இருக்கான்னா அந்த காலை வெட்டிடணும். பாதிக்கப்பட்ட ஆளை முன்னாடி வச்சுக்கிட்டு எவன் செஞ்சானோ அவனை வச்சு என்ன செய்யணும், தண்டனை கொடுக்குறதுக்குன்னு சில அதிகாரிகள் இருப்பாங்க. அங்கே அவங்க வந்து தண்டனை கொடுப்பாங்க. ஊரில் இருக்க எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க. இன்றைக்கும் நடந்துகிட்ருக்கு. இது போல் நம்ம செய்கிற தப்புக்கு எல்லாம் அரசாங்கத்தை விட்டுருவோம். ஆண்டவர் நமக்கு தண்டனை கொடுக்கணும்னு நினச்சிருந்தா இப்படி கேளுங்க, இந்த இப்படி இப்படி கேளுங்க, நீ உயிரோடு இருப்பியா, இப்படி 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 கேளுங்க. நீ செஞ்ச தப்புக்கலாம் என்ன பார்க்குறீங்கள, என்ன இப்படி உங்களை கேட்டுக்குங்க. டேய் டேய் எடி சொல்லுங்க, நீ செஞ்ச தப்புக்கு நீ தண்டனை பெற்றிருந்தா இன்னைக்கு உயிரோட இருப்பியா? என்னைக்கே போய் சேர்ந்துருக்கணும். ஆனால் இன்னைக்கும் ஜீவனோடு வச்சிருக்கிறார். எல்லாம் கிருபை, அவர் கிருபை. அல்லேலூயா. அவர் கிருபை மாறாதது. அவர் நம்ம மேல் வைத்த கிருபையினால தான் நமக்கு வந்த தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார். ஏசு ஏதோ அடிக்கப்பட்டாராம், செத்தாராம், அங்கே மூடிவிட்டாங்களாம், அங்கே கல்லறை குழி திறந்து கிடக்கான், என்னடா கதை கட்டுறீங்க அப்படின்னு புரியாதவன் தான் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஏன்னா வசனம் என்ன சொல்லுது, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவருக்கு பைத்தியம், மெண்டல் மாதிரி தான் தெரியும் பார்க்குறதுக்கெலாம். ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவபலன். அல்லேலூயா. அதுவும் வெள்ளையும் போட்டிருந்தா பைத்தியம் லூசு மெண்டல் ஆயிடுச்சு, இது கிறுக்கு பிடிச்சிட்டு அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும். கொட்டடிச்சுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு அல்லேலூயா தூதி மகிமை அப்படின்னுட்டு இருந்தோம்னா மெண்டல் மாதிரி தான் தெரியும். எல்லாத்தையும் கலத்தி தொலைச்சிவிட்டாப்பாவா, பார்க்குறதுக்கே ஆவலை, வெக்கமாக இருக்குது. எப்படி எங்கள் அம்மாவெல்லாம் பல கல்யாணத்துக்கு வரவே மாட்டாங்க. எங்கள் அப்பாவை மட்டும் அனுப்பி விட்டுட்டு அவங்க வீட்டில் இருந்துக்குவாங்க. ஏன்னா என்னது, நம்ம அந்த இடத்துக்கு போனால் அந்த இடத்துல நின்னா ஏதோ நாசமாக போனது வந்து நிற்கிது, நாய் நிற்கிதுங்கிற மாதிரி ஒரு பார்வை, ஒரு பேச்சு. என்ன இப்போ தான் வந்தியா அப்படிங்கிறது. அதே நிறைய வாரி கோரி போட்டுட்டு வந்தா ஐனி வாங்க எக்கா எப்போ வந்தியே, ஐயோ வாய் 7 முழத்துக்கு காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் திறக்குது. ஒன்றும் போடாமல் வந்தால் மூஞ்சி உடனே சுருங்கிடுது, ஸ்ரீலங்கா மாதிரி ஆயிடுது. வந்திருக்கா என்ன செய்து தொலைய, ஒரு வார்த்தை சொல்லணுமே, கேட்கணுமே. என்ன எப்போ வந்தியா, இவியலுக்கா, ஐயோ என்ன சிரிப்பு, என்ன பாசம், என்ன பேச்சு. அதே நபர் கடைசியில் எல்லாம் இழந்து ஆண்டியாக போய் ஒன்றுத்துக்குமே போடுறதுக்கு இல்லாமல் ஒரு கவரிங்லையோ இல்லை ஏதோ பாசிமணி ஊசிமணியில் ஒன்று மாட்டிட்டு வந்தா இந்த மரியாதையே வரும். எல்லாம் போச்சு. மனுஷனுக்கு முழுசும் மரியாதை எதில் தான் இருக்கு, துட்டு. ஆமாம், ஏட்டி நீ 5 பவுன் தானே போட்டிருந்தா, இப்போ எப்படி 50 பவுன் வந்துச்சு, எனக்கும் கொஞ்சம் சொல்லித்தாங்க அந்த ரகசியத்தை. ஆமாம், பக்கத்து வீட்டில் போய் களவான்ட்டு வா. ரகசியம் அதுதான். என்ன, பேங்கில் போய் கொள்ளை அடித்தா நிறைய மாட்டிக்கலாம், நிறைய மாட்டிக்கலாம், கம்பியும் எண்ணிக்கிட்டு இருக்கலாம். 1 2 3. மனுஷனுடைய நினைவுகள் எல்லாம் நித்தமும் பொல்லாததாக இருக்கிறது. அவை அதாவது எப்படியாவது நம்ம மேலே வந்துடணும், பெரியலாயிடணும், அதை பண்ணு இதை பண்ணே தான் சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்க ஒழிஞ்சு நமக்காக உயிர் கொடுத்த ஒரு தெய்வம் இருக்கு, அவருக்காக நான் இதை கொடுக்கறதுனால எனக்கு ஒரு நஷ்டமும் இல்லைங்கிற எண்ணம் என்ன செய்ய மாட்டேங்கி, வரமாட்டேங்க ஐயா, வரமாட்டேங்க. நம்ம தலைவர் காமராஜர் இருக்காரு, அவரை பேரை சொல்லி 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 ஐயோ விழா கொண்டாடுறேன்னு ஒரே கொண்டாட்டம் தான், துட்டடிப்பு தான். வெள்ளை அடிக்கிறேன், சீரியல் போடுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு ஒரே துட்டடிப்பு. அவர் உண்மையிலே இப்போ மட்டும் இருந்தார்னா நிஜமாக சொல்கிறேன் கண்ணீர் வடிப்பார். அட பாவி மக்கா, என் பேரை சொல்லி சொல்லி இப்படி கொள்ளடிக்கிறீங்களடா. நானே 2 சட்டை 1 லுங்கி தானே வச்சுருந்தேன், ஒரு சூட்கேஸு கூட ஒழுங்கா இல்லை, ஒரு சொந்த கார் இல்லையடா, இப்படி நான் வாழ்ந்துட்டு போனேனே, நீங்கள் என் பேரை சொல்லி சொல்லி என்ன செய்கிறீங்க? புரியலையா? புரியுதா?
அண்ணன் சொல்கிறார் பாருங்க, 22 ரூபா தான் காசே இருந்துச்சான். நம்ம ஆட்களாக இருந்தால் எவ்வளோ வச்சுருப்பாங்க? 25 கோடியா? அதெல்லாம் எங்கே ஆகும்? எல்லாம் அதெல்லாம் கணக்கே இல்லை. 5 கண்டெய்னர் எங்கே போச்சுன்னே தெரியாது. அப்படி ஏதாவது ஏழை மக்களுக்கு கொடுத்துருந்தா, காமராசர் இருந்திருந்தாருன்னா கொடுத்துருப்பார். 5 கண்டெய்னர் கிடச்சிட்டா கூப்பிட்றா அந்த ஏழைங்களே, சோத்துக்கு வழி இல்லாதவன், வீடு ஒழுவிட்டு இருக்கவன் எல்லாம் கூப்பிடு, எல்லாத்துக்கும் வீட்டை கட்டி கொடு, சாப்பாடை கொடுன்னு இருப்பார். அந்த நல்ல மனுஷன் போயிட்டார். அந்த நல்ல மனுஷன் பேரை சொல்லியே அவ்வளவும் சுரண்டலாக தான் நடக்கு. என்ன செய்யுது? சுரண்டல் தான் நடக்கு. எதுவும் விதைக்கிற மாதிரி இல்லை, கொடுக்குற மாதிரி இல்லை. இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? நீ சாப்பிட்ற மாதிரி அடுத்தவனுக்கும் கொடுன்னு சொல்லியிருக்கிறார். தன்னை போல் பிறனை நேசி. அதான் அவரும் படிச்சிருக்கார். நமக்கு இல்லாட்டாலும், காமராசர் ஐயா அதான் படிச்சிருக்கார், நமக்கு இல்லாட்டாலும் அவங்களுக்கு இருக்கட்டும், அவங்க கடன் தீரட்டும், அவங்க கஷ்டம் தீரட்டும். அப்படித்தான் அவர் வாழ்ந்திருக்கார். நம்மளும் எப்படி தான் வாழணும்? எனக்கே சட்டி சட்டியாக திங்கிறதுக்கு இல்லையா, உனக்கு வேறையா அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் என்ன செய்யணும்? நம்ம ஒரு அரை வயிறாக கிடந்தாலும் பரவாயில்ல, பக்கத்து வீட்டில் அதுவுமே இல்லாமல் இருக்கேன்னு 2 வாய் கொடுக்கணும். அப்போ தான் நமக்கு நம்மளை ஆண்டவர் எவ்வளோ ரட்சித்திருக்கிறார் தெரியுமா? தண்டனையிலிருந்து விடுதலை தந்திருக்கார் தெரியுமா? எவ்வளோ விடுதலை தந்திருக்கார். கொஞ்சமா அதெல்லாம் சொல்லி முடியுமா? எண்ணி முடியாத பாவங்களை மன்னிச்சிருக்கிறார். வடக்க போனால் வடக்க ஒரு பொய், தெற்க போனால் தெற்க ஒரு பொய், எத்தனை இடத்துக்கு போகிறோமோ அத்தனை பொய். இந்த வீட்டை தோண்டி அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் சொல்லி, இந்த வீட்டில் சொல்லி, அந்த வீட்டில் சொல்லி, அந்த தெருவில் சொல்லி, இந்த தெருவில் சொல்லி, அவளுக்கும் சண்டை வாங்கி வச்சுட்டு நம்ம அப்படின்னு இங்கே பயங்கர கொண்டாட்டம். இவகிட்ட அவ ஃப்ரெண்டாக இருந்தா, ஏய் கேட்டியா இன்னைக்கு என்ன கொண்டாட்டம், என்னென்ன அட்டூழியம்லாம் பண்ணிட்டு ஒன்றுமே தெரியும். ஏக்கா என்ன காட்சி, ஐயோ ஐயோ தூண்டி விட்டதே இதுதான். ஆனால் இப்படியெல்லாம் பண்ணினதுக்கெல்லாம் ஆண்டவர் அப்பப்போ வாழை நறுக்கி இருந்தாருன்னா அப்போ நம்ம நிலைமை என்ன இருக்கும்? எனக்கே துடிக்குது, படபடன்னு அடிக்குது. நம்ம நிலைமை என்ன இருக்கும்? ஆனாலும் இனி என் பிள்ளை, என் செல்லம், தங்கம்னு ஆண்டவர் நம்மளை கூப்பிட்டு நம்ம குற்றத்தெல்லாம் மறைச்சி நம்ம ரகசியமாக வேறு ஆண்டவர்கிட்ட போய் அழுறோம். ஆண்டவரே, அவளுக்கு அப்படி பண்ணிவிட்டேன், தயவுசெய்து சொல்லிடாதையும், உமக்கு எனக்கு மட்டும் தெரியட்டும். இப்படியெல்லாம் ரகசியமாக ஆண்டவர்கிட்ட பேசி மன்னிப்பு வாங்கிக்கிட்டு மன்னிப்பு கொடுக்குறாரு பாருங்க. கொடுத்த பிறகு துமுறி அறியுது. அத்தான் மன்னிச்சிட்டார்ல. ஞாயிற்றுக்கிழமையானா போய் அப்போ அப்படின்னு ஒரு இழுக்கிறதுலே ஆண்டவர் பார்ப்பார். என் பிள்ளை இவ்வளவு அழுதே சே அப்படின்னு அவரே இறங்கி வந்து கண்ணீரை ஒரு தொடச்சி விட்டுட்டு, இனிமேட்டு நீ போமா, பாவம் செய்யாத அப்படின்னு சொல்லி அனுப்புனா அடுத்த செகண்டே எங்கள் வீட்டில் வந்து அவ என்ன செஞ்சா, இன்னைக்கு நான் நிற்கிற நிலை இருக்கே, இப்போதான்ப்பா மன்னிச்சு விட்டாரு, இங்கே வீட்டில் வந்து காட்டுற கூத்து எப்போ, இது எல்லாம் மன்னிச்சுக்கிட்டே தான் இருக்கார். ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனால் எல்லாம், ஏறெடுப்பேன் நன்றி பலி. இப்படியே பாடிட்டு இருந்தா அப்புறம் ராத்திரி விழிப்பு ஜெபம் தான் நடத்த வேண்டியது இருக்கும். பாடுவோமா? துன்பத்தின் பாதையில் நடந்த அந்நாளில் தூக்கி சென்றீரையா, துன்பத்தின் பாதையில் நடந்த அந்நாளில் தூக்கி சென்றீரையா, அன்பரும் கரத்தில் அனைத்து தினம் அதிசயம் செய்தி, அன்பரும் கரத்தால் அனைத்து தினம் ஆறுதல் தந்தீரையா. நன்றி ராஜா,
உமக்கு நன்றி. பாவங்களை மன்னித்தீரே, சாபங்களை மன்னித்தீரே, உமக்கு நன்றி. அவை எண்ணி முடியாதையா ராஜா, நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனால் எல்லாம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். என் ஜீவனால் எல்லாம் நாங்கள் ஏறெடுப்போம் நன்றி. எங்கள் மேலிருந்த தண்டனையை நீர் மன்னித்ததற்காக சொல்லுங்க பார்க்கலாம். ஏறெடுப்போம் நன்றி பலி. எங்கள் தண்டனைகளை எல்லாம் மன்னித்தீரே, ஜீவனால் எல்லாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு சமாதானத்தை தானமாய் கொடுத்திருக்கிறார். அதற்காக கோடி நன்றி. வாழ்நாள் முழுவதும் என்ன செய்யணும்? சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. பவுல் என்கிறவருக்கு ஒரு ஆக்கினையை கர்த்தர் அகற்றினார். அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 1 முதல் 7 வசனங்கள் வரைக்கும் அது சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரைக்கும் அவங்க நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பேர் மெலித்தா என்று அறிந்தோம். அந்நியராகிய அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சமல்ல, அந்த வேளையிலே பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள். பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனலுரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்விக்கொண்டது. விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகிய அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகமே இல்லை, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பழி வாங்கினது இவனை பிழைக்க வெட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். அவன் வீக்கம் கண்டு அல்லது அவன் சடிதியாய் விழுந்து சாவன் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுல நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அவனுக்கு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். நம்முடைய தீங்கை கர்த்தர் என்ன செய்து விட்டார்? அகற்றி விட்டார். அல்லேலூயா. உங்களுக்கு நேரிடிருந்த தீங்கை கர்த்தர் அகற்றி விட்டார். இவருக்கு ஒரு பெரிய மரண போராட்டத்திலிருந்து தப்பி கரை சேர்ந்து ஒரு தீவிலே ஒதுங்கி இருக்கிறார்கள். உயிர் பிழைத்திருக்கிறார்கள். உயிர் பிழைத்திருக்கிற சூழ்நிலையிலே அங்கே பயங்கரமான ஒரு குளிர் அவர்களை ஆட்டி கொண்டிருக்கிறது. அந்த குளிருக்காக அவர்கள் நெருப்பு மூட்டி அங்கே தீ போட்டு எல்லாரும் சூழ்ந்து இருக்கும்போது இவர் என்ன செய்கிறார்? அந்த நெருப்பு இன்னும் கொஞ்சம் வேண்டுமே என்பதற்காக விறகுகளை கையில் எடுத்து அந்த நெருப்பில் போட்ட மாத்திரத்தில் அங்கே உள்ளே இருந்த ஒரு விஷ பாம்பு இவருடைய கையை பிடித்து கொண்டது. இவர் என்ன செய்கிறார்? ஏதோ ஒன்று நம்முடைய கையை கவ்வி கொண்டதே என்று சொல்லி அது இப்படி தூக்கி எடுக்கும்போது பார்த்தா பாம்பு. அந்த பாம்பை அப்படியே அப்படி லைட்டாக ஒரு பல்லியை தட்டி விடுற மாதிரி, ஒரு கரப்பாம்பூச்சியை தட்டி விடுற மாதிரி அப்படி ஒரு தட்டி விட்டுட்டு அவர் பாட்டுக்கு அவர் டியூட்டியை பார்க்குறாரு. இவ்வளவு பேருக்கும் ஆச்சரியம், என்னடா அது பாம்பு, ஏ பாம்பு, சும்மாவா? பாம்பை கண்டா படையே நடுங்கும். எப்பேற்பட்ட மனுஷனாக இருந்தாலும் ஒரு நிமிஷம் என்ன ஆயிடுவான்? அது பெரிய இராணுவ அதிகாரியாக இருந்தாலும் சரிதான். பாம்புன்னு உடனே ஒரு ஒரு செகண்ட் அப்படி மனசில் அப்படியே பாம்பே அடிக்கிற மனுஷனாக இருந்தாலும் சரி, பாம்பை அப்படி கையில் பிடிக்கிற மனுஷனாக இருந்தாலும் சரி, பாம்புங்கிற ஒரு சத்தம் கேட்கும் போதே ஒரு செகண்டு ஒரு திகில் வருது. அப்போ இவர் பாம்பில் என்ன பழக்கப்பட்ட மனுஷனா? இல்லை. அவர் பிடிச்சிட்டு, ஆனால் அவருக்கு ஒன்று தெரியும், அழைத்தவர் கைவிடுவாரோ. வேண்டாம், விழிப்பு ஜபமாயிரும் பரவு. வேண்டாம், புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? அழைத்தவர் கைவிடவே மாட்டார். கையில் என்ன பிடிச்சாலும் சரி, குஷ்டரோகமே வந்தாலும் சரி,
கேன்சரே வந்தாலும் சரி, விஷப்பாம்பு இல்லை, என்ன பாம்பு பிடிச்சாலும் சரி, ராஜ நாகம் பிடிச்சாலும் சரி, ராணி நாகம் பிடிச்சாலும் சரி, என்ன நாகம் பிடிச்சாலும் சரி, என்ன சாத்தானே வந்தாலும் சரி, லூசிபரே வந்தாலும் சரி, இங்கே ஒன்றும் லூஸ் பண்ண முடியாது. அல்லேலூயா. உனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் ஒன்றும் சேதப்படுத்தாது, ஒரு தீங்கும் அணுகாதியா. என்ன இந்த ஐயாவுக்கு என்ன நோய்? டெட்டன்ஸு நோய். அது நான் கேள்விப்பட்டதே இல்லை ஐயா. டெட்டன்ஸு நோய். எத்தனை வருஷம்? 14 வருஷம். 14 வருஷத்துக்கு இவருக்கு ஒரு தென்னை மரம் வச்சுருந்தா இப்போ எவ்வளோ காய் காய்ச்சிருக்கும் தெரியுமா? புரியலையோ உங்களுக்கு? நிறைய காய்ச்சிருக்கும். ஆனால் ஜீவனோடு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்படி தான் ஒவ்வொருத்தருக்கும், எல்லாருக்கும் சரித்திரம் இருக்குது. எல்லாருக்கும் இங்கே உட்காந்துருக்கிற எல்லாருக்கும் இருக்குது, எனக்கும் இருக்குது, கீபோர்டு போடுற தம்பிக்கு இருக்குது, அந்த சகோதரனுக்கு இல்லையா? உமக்கெல்லாம் நிறையா இருக்கியா? கரண்டில் எப்போல்லாம் பிடிச்சி இழுத்து கொண்டு போயிருக்குமோ தெரியாது. ஆனால் ஆண்டவருக்கு இதுவரைக்கும் கிருபையாக பாதுகாத்துக்கிட்டுருக்கார். அல்லேலூயா. ஒவ்வொருத்தரையும் பாதுகாத்துட்ருக்கார். சின்ன பிள்ளைகள் முதற்கொண்டு அப்படி தான், பெரியவர்கள் வரைக்கும் கர்த்தர் எல்லா ஆக்கினைகளையும் அகற்றி இருக்கிறார், நம்மளை பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். அவருக்கு ஒரு சேதம் வரலன்னு சுற்றி இருக்கிறவங்களாம் பார்த்துட்டு என்ன நினைக்கான்? வேறு சிந்தையாகி, இந்த பெந்தை கோசுக்கு போய் இவன் சாவான்ல நினச்சேன், செத்துட்டான்ல நினச்சேன், டெட் பாடியில் ரிட்டர்ன் வரும்னு நினச்சேன், பெட்டி ரெடி பண்ணுவான்னு நினச்சேன், இவன் பயங்கரமாக குதிச்சு கும்மாளம் போட்டுக்கிட்டு இருக்கு. ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம் அப்படின்னுக்கிட்டு என்ன செய்கிறாரு? கொண்டாடிக்கிட்டு இருக்காரு. என்ன விஷயம்? அதுதான் கிருபை. அல்லேலூயா. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய கிருபை. அவருடைய கிருபை, அவருடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை. அல்லேலூயா. அந்த முடிவில்லாத கிருபையை நம்ம தலை மேலே கொஞ்சம் வச்சிருக்கிறதுனால தான் இரக்கமாக இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். அவர்கள் வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லி கொண்டார்கள். தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு ஒருவேளை ஆபத்து வரலாம். சிலர்லாம் என்கிட்டயே நேரடியே கேட்பாங்க, என்ன அந்த ஊழியக்காரர் ஆக்சிடெண்ட் ஆகி செத்து போயிட்டாரு, எப்படி தெரியுமா? மனுஷன் தான் போயிட்டான். சிலருக்கு சில விதத்தில் மரணம் வரும், அது சொல்ல முடியாது. பேசிக்கிட்டே இருக்கும்போது விழுந்தும் என்ன செஞ்சிடலாம், செத்துடலாம். இல்லை வண்டியில் போகும்போது அடிச்சும் செத்துடலாம். எப்படியோ ஒரு மரணம் வரும். மனுஷன் என்ன நினச்சிட்டு இருக்கான்னா, இவன் இப்படி செத்துட்டானே அப்படின்னு தான் நினைக்கான். செத்தது முக்கியம் இல்லையா, செத்தது சரித்திரம். இதுதான் வாழாது. உள்ளே இருக்கிற ஆத்துமா ஒரு நாள் சாகாது. அல்லேலூயா. தேனு கூடு வேணுமா, தேன் வேணுமா? தேனு தானே ஐயா முக்கியம். தேனு கூட வச்சு என்ன பண்ணுறது? தேனு கூட வச்சுட்டு சும்மா நக்கிட்டு இருக்கலாம். உள்ளே இருக்கிற சரக்குல முக்கியம். அல்லேலூயா. உள்ளே இருக்கிற ஆத்துமா ரட்சிக்கப்பட்டுச்சா ரட்சிக்கப்படலையா, அதான் முக்கியம். அந்த ஆத்துமா ஆக்கினையில் போய் மாட்டிக்கிடக்கூடாது. எங்கே? நரகத்தில். இங்கே இயேசுவை ஏன் ஆராதிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இயேசுவை தேடணும் ஏன் சொல்கிறோம்? உள்ளே இருக்கிற ஒரு ஆத்துமா இருக்கு, அந்த ஆத்துமா போய் ஆக்கினையை மாட்டிக்கிடக்கூடாது. ஆக்கினையிலிருந்து கர்த்தர் நம்மளை மீட்டெடுத்து வெளியே கொண்டு வந்திருக்கிறார். இதுவரைக்கும் ரட்சிக்கப்படலை, இயேசுவை ஏற்றுக்கொள்ளலைன்னா இனி ஏற்றுக்கொள்ளணும். எதுக்கு? ஆக்கினை என்கிற தண்டனை, அந்த தண்டனை என்கிற நரகத்துக்கு போயிடக்கூடாது. பாவத்தின் சம்பளம் மரணம், அதனுடைய முடிவு என்ன தெரியுமா? நரகம். பாவத்தின் சம்பளம் மரணம். இங்கே சாதாரணமாக செத்துட்டா பரவாயில்ல, தப்பிச்சுக்கலாம். ஆனால் அங்கே ஒரு மரணம் இருக்கே, அது சாதாரண மரணம் இல்லை, 2ஆம் மரணம். அது நித்திய மரணம். என்றென்றைக்கும் அதற்கு மீட்பே இல்லை, விடுதலையே கிடையாது. அந்த மரணத்தில் போய் மாட்டிக்கிடக்கூடாது. அந்த ஆக்கினை போய் நம்ம அடைந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் ஆண்டவர் நமக்காக பலியானார். அதுக்காகத்தான் அந்த கூட்டம். அதுக்காக தான் ஆண்டுடைய பிள்ளைகள் இயேசு வருகிறார் அழைக்கிறார்னு நடந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்க? சுவிசேஷம் சொல்லிட்டு நடக்கிறது. சும்மா இல்லை, ஏதோ வேலை போல பார்த்தவனுங்க பைத்தியக்கார பயில்வ சும்மா கத்திட்டு நடக்காம்ப்பா, இவனுக்கு வேலையே இல்லை போல இருக்குது. சும்மா அலேலியான்னு இருக்கானு. சோத்துக்கு லாட்டரி அடிக்கிற பயில்வலாக இருப்பான். சோத்துக்கு அப்படி இப்படின்னு என்னெல்லாம் பேசுதான். நீ பேசுறதெல்லாம் பேசு, ஒரு பிரச்சனை இல்லை. என்னைக்கு தெரியும்? அந்த நாள் இன்பனா எந்த நேசுராஜன் வானில் தோன்றும் நாள், அன்னைக்கு தெரியும். என்ன தெரியும்?
அன்னைக்கு கூப்பிட்டு காட்டுவார். வெள்ளாடெல்லாம் இடது பக்கம் விடு, செம்மறியாடெல்லாம் வலது பக்கம் விடு. அப்படி விடும்போது தான் தெரியும் அந்த சங்கதி. வருகையில் தெரியும், கண்டிப்பாக தெரியும். அதனால நம்ம ரட்சிக்கப்படணும், அதனால ஞானஸ்தானம் எடுக்கணும், அதனால பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறணும். சபைக்கு போகிற கிறிஸ்தவன்டா தப்பிச்சிருவான்னு மட்டும் நினச்சிடக்கூடாது. நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க கிறிஸ்தவங்களாம் பரலோகத்துக்கு போயிடுவாங்க, நம்மளாம் நரகத்துக்கு போயிடுவோம். அப்படி இல்லைங்கோ. இது எப்படிங்கோ? எல்லாத்துக்கும் ஒரே சட்டம் தாங்கோ. என்ன சட்டங்கோ? இயேசு கொடுத்துருக்கிற வேத வாக்கியமாகிய பரிசுத்த சட்டம். அதிலே சொல்லப்பட்டிருக்கிறபடி நடக்கிறவன் எவனோ அவன்தான் பாக்கியவான். எல்லாரும் போக முடியாது. இது ஒன்றும் சந்தை இல்லை. வா 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 பத்திரே ரெண்டு அப்படிலாம் கூட மாட்டாங்க. அங்கே பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ளே வாருங்கள்னு கூப்பிடணும்னா நம்ம அந்த டியூட்டியை இங்கே பண்ணியிருந்தா மட்டும்தான் அவர் எழும்பி நின்று கூப்பிடுவார். இல்லை, யாரு? நான் தான் வந்திருக்கேன். யார் பேரையும் சொல்ல விரும்பல, ஒரு சொன்ன பிரச்சனையே வேறும். நான் தான் வந்திருக்கேன். தெரியலையப்பா. எந்த ஊர்? பண்டாரபுரமா? எந்த தெருவு? எந்த தெருவையும் நான் சொல்ல விரும்பல. அந்த தெரு, அந்த தெருவா? என்ன நம்பர் பாவம் வீடு? யாரும் தெரியலையே. ஐயா எனக்கு எப்படியாவது உள்ள விட்டுருங்க, எனக்கு ஒரு சீட்டு. நான் 25 வருஷமா ஏச்சுவேன்ட்டு கிடக்குறேன். உன்னை அறியேன், உன்னை தெரியாது. ஏன் ஆண்டவரே தெரியாது. அப்பா ஏத்துவே, ஏன்பா தெரியும்? நீ என் சித்தம் செய்யலை, என் சத்தம் கேட்கல. பக்கத்து வீட்டுக்காரிகிட்ட பல மணி நேரம் பேசுறதுக்கு மட்டும் உனக்கு இனிச்சுது. நான் உன்னை 1 மணி நேரம் ஜெபின்னு சொன்ன போது உனக்கு கசந்தது. இப்போ புரியுதா? ஐயோ, அந்த நிலைமை மட்டும் யாருக்கும் வந்துடக்கூடாது. உண்மையாக சொல்கிறேன், யாருக்கும் வந்துடக்கூடாது. இங்கே பரவாயில்ல, இங்கே பிரியாணி கிடைக்காம போகலாம், கட்டுக்கட்டாக பணம் கிடைக்காம போகலாம், குடிக்க தண்ணி கூட இல்லாமல் போகலாம், திங்கிறதுக்கு ஒரு வாய் குடிக்கிற கஞ்சி கூட கிடைக்காம போயிடலாம். இதில் நம்ம ஆட்களுக்கு ஒரு பெரிய கவலை என்ன தெரியுமா? 5 பவுன் போட்டிருக்கு, இன்னொரு 5 பவுனா அது எப்படியாவது போட்டணும்னு நினச்சேன். ஏம்மா, உள்ள பவுனை இழந்து போனாலும் பரவாயில்ல, அந்த பரலோகத்தை மட்டும் இழந்துடக்கூடாது. தோத்திரம். எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். மகிமையான பரலோகம் இருக்குது. இந்த பெந்தைகோஸ்கார் பயிலுள்ளே இப்படி தான் நகையை பற்றியே பேசுவானுவர். எனக்கு நகையும் வேண்டாம், உங்கள் நட்டும் வேண்டாம், உங்கள் போல்ட்டும் வேண்டாம், உங்கள் பணமும் வேண்டாம், உங்களுடைய இது ஒன்றுமே எனக்கு வேண்டாம். ஆனால் ஒன்றே ஒன்று வேணும், உங்கள் ஆத்துமா. எனக்கு வேணாம், அவருக்கு வேணும். அதை மட்டும் புரிஞ்சுக்கிடுங்க. அல்லேலூயா. எதை இழந்து போனாலும் பரவாயில்ல, இருக்கிறதே 4 செண்டு. அந்த 4 செண்டே இல்லாமல் போய் நடுத்தருவில் இருந்தாலும் பரவாயில்ல. அல்லேலூயா துதி மகிமையை மட்டும் விட்டுறக்கூடாது. இயேசுவின் ரத்தத்தை செய்ய மட்டும் விட்டுறக்கூடாது. அவரை ஆராதிக்கிறத மட்டும் விட்டுறக்கூடாது. அவரை தேடுறத பாடுறதை மட்டும் விட்டுறக்கூடாது. ஞானஸ்தானம் மட்டும் எடுக்காமல் இருந்துடக்கூடாது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறாமல் மட்டும் இருந்துடக்கூடாது. ஒருவன் ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில். அப்பா இங்கேயே குளிக்கலன்னா நாரு குளிக்கலையா நீ? அப்படிலாம் இப்படிலாம் சொல்கிறாங்களே. பாவமாகிய அழுக்க போக்குறதுக்கு இயேசுவின் நாமத்தினால பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஞானஸ்தானம் பெறாமல் இருந்தால் எப்படி பாவ அழுக்கு போகும்? மேலே இருக்கிற அழுக்கு போகணுன்னாவே குளிக்க வேண்டியிருக்கு. உள்ளே இருக்கிற அழுக்குக்கு ஒரு நேரமாவது முங்காண்டாமா? நான் விளையாட்டாக பேசிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிய, ஆண்டவர் விஷயத்தோடு பேசிக்கிட்டு இருக்கார். கயிறை பிடிச்சா தப்பிச்சுக்கிட்டோம், இல்லைன்னா நான் அதுக்கு உத்தரவாதி இல்லை. சொல்ல வேண்டியதை சொல்லிட்டார். கேட்க வேண்டியது உங்கள் கடமை, ஆராதிக்க வேண்டியது உங்கள் விருப்பம், ஆண்டவரை தேடி வர வேண்டியது உங்கள் விருப்பம். அல்லேலூயா. சரி, ரொம்ப நேரம் ஆயிட்டுன்னு நினைக்கிறேன். என்ன நேரம் போயிட்டுல முடிச்சிடணும் இல்லையா?
முடிச்சிருமா? இன்னும் போகணுமா? இயேசுவின் ரத்தம் ஜெயம். இன்னும் அரை மணி நேரம் போடுவோம். டீ அப்பா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் ஒரு காரியத்தை சுருக்கமாக சொல்லிடுறேன். அது இப்போ போனோம்னா 1 மணி நேரம் தாண்டிடும். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தில் அங்கே ஒரு ஆக்கினை வந்துச்சு. அந்த ஆக்கினையிலேருந்து அவர் தப்பித்து கொண்டார். இங்கே நான் சொல்லும் போதே அங்கே பதில் வந்துட்டு, சோதோம் கோமாரா அடித்தா உங்களுக்கெல்லாம் ப்ரைஸ் தான் கொடுக்கணும். ஆமாம், சோதோம் கொமாராவே ஆபிரகாம் அங்கே அழிக்கிறதுக்கு திட்டத்தை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்துகிறார். தூதர்களை அனுப்பியிருக்கிறார். அங்கே இவர் பரிந்து பேசுகிறார், ஆண்டவரே 50 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ அப்படின்னு கெஞ்சி கெஞ்சி கடைசியில் 10ல் வந்து நிற்கிறார். ஆண்டவரே 10 நீதிமான்கள் 10 நீதிமான் கூட அங்கே இல்லை சோதோம் கொமாராவில். ஆனால் ஆண்டவர் பாருங்கள் ரொம்ப நல்லவர். ஆபிரகாம் இவ்வளவு போராடினதுனால ஆபிரகாம்கிட்ட விஷயத்தை சொல்லலை, நான் லோத்துவை காப்பாற்றுவேன் நீ கவலைப்படாத அப்படிலாம் சொல்லலை. அடுத்த நாள் காலையில் ஆபிரகாம் எழும்பி நின்று அப்படி அந்த சோதோம் கொமாரா பக்கமாக திரும்பி பார்த்தா அங்கேருந்து புகை எழும்பி எழும்பி வானம் வரைக்கும் புகையாக போய்கிட்டு இருக்கு. அப்போ இவருக்கு புரிஞ்சு போச்சு, சோதோம் கொமாரா அழிஞ்சு போச்சு அப்படின்னு இவருக்கு புரிஞ்சு போச்சு. ஆனால் இவர் ஜெபித்த ஜெபத்தின் பலனாக கர்த்தர் ஒரு காரியம் செய்தார். என்ன செய்தார்? சோதோம் கொமாரா அழிய போகுதுங்கிறதுனால தூதர்களை அனுப்பினவர் அவர்களை வெளியே வாங்கன்னு நல்ல மரியாதையாக ராஜ மரியாதையாக வெளியே வாங்கன்னு சொன்னால் இந்த ஆட்கள் என்ன செய்யுது, என் பிள்ளைக்கு இப்போந்தான் மாப்பிள்ளை பார்த்து வச்சுருந்தேன், அதை நான் எப்படி விட்டுட்டு வருவேன் அப்படின்னு இந்த அம்மா ஒரு பக்கம் அங்கே இழுக்க, இதுக்குள்ளே அப்போ இருக்காரே பயங்கரமான ஆள் மருமக்களை தேடி போயிட்டார். இவர் ஊர் ஊராக அங்கே தெருவாக சுற்றிக்கிட்டு இருக்காரு. நல்லா இருப்படா காலில் விழுந்து வந்துடுடா டே அந்த ஊர் அழிய போகுது. அவன் நினச்சா உனக்கு தான் கிறுக்கு பிடிச்சிட்டு நீ தான் மெண்டல் ஆகி போயிட்ட, உன் பிள்ளையை கெட்டணும்னு என்னை தொந்தரவு பண்ணிக்கிட்டு என்னை சுற்றிட்டு போயா வெளியே அப்படின்னு அவன் விரட்டி விட்டான். கடைசியில் நிலைமை என்னாச்சு, நேரம் ஆகிக்கிட்டு இருக்குன்னு இவர்கள் என்ன செய்கிறாங்க, தூதர்கள் பார்த்தாங்க இவன் ஆட்டையும் மாட்டையும் காட்டையும் ஒன்றத்தையும் விட்டு இவன் வர்ற மாதிரி இல்லைன்னு 4 பேர் கையை பிடிச்சும் கடன்னு இழுத்து வெளியே என்ன செஞ்சாங்க, கொண்டு வந்துட்டாங்க. அம்மாமாரே உங்களுக்கு இங்கேயும் சொல்லியிருக்கு, புதிய ஏற்பாட்டிலையும் சொல்லியிருக்கு. என்ன, லோத்துவின் மனைவியை நினைத்து கொள்ளு. ரொம்ப கவனமாக இருங்க. என் ஆட்டை நான் விட்டுட்டு வந்துட்டேன், என் பீரோவுக்குள்ளே பைசா வச்சுருந்தா அதை எடுக்காமல் வந்துட்டேன் அப்படின்னு மட்டும் திரும்பி என்ன செஞ்சிடாங்க, பார்த்துறாங்க. ஏன்னா இந்த ஆம்பளைகள்கிட்ட ஒரு இருக்க பழக்கம் என்ன தெரியுமா, அட போனா போட்டுட்டா போடா அப்படின்னு முன்ன பார்த்து போயிடுவான் இந்த ஆம்பளை. இந்த பெண்கள் இருக்காவில், ஐயோ எனக்கு புள்ள, ஐயோ எனக்கு நட்டு நகை, ஐயோ எனக்கு ஆட்டுக்குட்டி, ஐயோ எனக்கு கட்டில் பீரோ, இப்படியே நினச்சி அதில் இன்னும் நினைக்கிறது என்ன தெரியுமா, நாளைக்கு துணி துவைக்கிறதுக்கு இன்றைக்கி ராத்திரியே கனவு, நாளைக்கு குழம்பு வைக்கிறது என்னன்னு இங்கே ராத்திரியெல்லாம் ஒரே குழப்பம், தூக்கம் கூட வராது. இந்த குழம்பி வைக்கிறதுக்கு தான் பேர் குழம்பு. நம்மளை குழப்புது பாருங்க, அதுதாங்க குழம்பு. நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா எல்லா மசாலாவையும் எடுத்து காய்கறியும் எடுத்து ஒரு குழப்பி அடுப்பில் வச்சு கொதிக்க விட்டால் அது பேர் குழம்பு. புரியுதா புரியலையா? புரியுதில்ல? குழப்பமாக இருக்குதா? இந்த குழப்பத்தை விட்டு வெளியே வந்தால் தப்பிச்சுக்கிட்டோம். அல்லேலூயா. லோத்துவின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள், எதை நினைத்தும் நீ கலங்காதே மகளே. துணி துவைக்கிற கஷ்டமாக இருக்கா? குழம்பு வைக்கிற கஷ்டமாக இருக்கா? பாத்திரம் வலிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கா? நான் ஈஸியாக ஒரு வழி சொல்லித்தரேன். நாளைக்கு காலையில் அது செய்யணுன்னா இன்றைக்கி ராத்திரியே, ஆண்டவரே என்ன செய்வீரோ எனக்கு தெரியாது, எனக்கு உடம்பெல்லாம் பயங்கர வேதனை, நாளைக்கு காலையில் எழும்பி துணியை துவைக்கணும், பாத்திரம் கழுவணும், இப்படி இவ்வளோ வேலை செய்ய வேண்டியிருக்கு, என்ன செய்வீரோ தெரியாது, நீர் தான் என்னையை பலப்படுத்தணும், இது ஏன் உடம்பு இல்லை உம்மை உடம்பு, ஏன் ஆத்துமா இல்லை உம்மை ஆத்துமா, எல்லாம் நீரே பார்த்துக்கணும், என்ன செய்வீரோ தெரியாதுன்னு 4 புலம்பிட்டு அந்தாலும் படுங்க. அடுத்த நாள் காலையில் கட்டன்னு வேலை நடக்குங்க. அல்லேலூயா. நீங்கள் இதையே நினச்சிக்கிட்டு மார்த்தாள் மாதிரி பற்பல வேலைகளிலே கவலைப்பட்டு கலங்கிக்கிட்டு இருந்தால் நல்ல பங்கு என்ன செஞ்சிடும், பெயிரும்.
அதனால கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து வீடு, பாத்திரம் கழுவ கலங்காதே. துணி தைக்கிறதுக்கும் என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க. அதெல்லாம் டேக் இட் ஈஸி, அதெல்லாம் ஈஸியான வேலை. ஆண்டவர் பலப்படுத்தினா நீங்கள் அம்மா மாதிரிலாம் நினச்சா ராஜ்யத்தையே ஆண்டிருக்காங்க. எசபேல் என்ன சாதாரண இல்லை. ஹாய் யாருங்க அவர் கூப்பிட்டா 1000 பேர் வந்து என்ன சொல்லுமா அப்படிமா. ஒரு சில்ல எல்லா இசும் தான், அவ்வளவும் கீழே விழுந்து விழுந்து படுக்குது. அம்மா அம்மா அம்மா, பெத்த தாயிட்ட கூட இப்படி விழுந்திருக்க மாட்டான். புரியுதா? அவ்வளோ விழுறான், அவ்வளோ விழுந்து அவ்வளோ பெரிய ஆட்களாக இருந்திருக்காங்க. அதனால் நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்களுக்காக கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வார். உங்கள் தீமைகளுக்கு, உங்களுக்கு நடக்க இருந்த தீமைகளை கர்த்தர் ஆக்கினைகளை அகற்றி விட்டார். உங்களை தீங்கு என்ன செய்யாது, நீ தொடராது. அந்த வசனத்தை வாசிக்கலாம். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். காலையிலே எழும்பி முதல்ல செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் சுத்தப்படுத்த வேண்டியதெல்லாம் சுத்தப்படுத்தி அழகாக ஆண்டவரை துதித்து அவர் உன் நடுவில் வந்து வாசம் பண்ணுவார். இனி தீங்கை காணாதிருப்பாய். உங்களுக்கு தீங்கு என்ன செய்யாது, வராது. வருதுன்னா முன்னாடி சொல்லுவார், டேய் சுனாமி வருது, இடத்த விட்டு ஓடி போயிரு. பூமி எதிர்ச்சி வருது, வீட்டை விட்டு வெளியே வந்துரு. எல்லாம் அழகாக சொல்லி தருவார். ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு சேதமும் வராது, நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. அதனால் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருங்க, நல்லா பாடுங்க, நல்லா துதிங்க, கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாகுங்க. மகிழ்ந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள், கர்த்தருக்குள் மகிழ்ந்திருங்கள், அவர் வருகைக்கு எதிர்நோக்கி காத்திருங்கள். அல்லேலூயா. அண்ணன் ரட்சிக்கப்பட்டார்னா அருமையாக பிரசங்கம் பண்ணுவார். அவ்வளோ வல்லமை அவருக்குள்ளே இருக்குது. ஆனால் அவர் அமைதியாக இருக்கார் பாருங்க. இனி சீக்கிரம் ரட்சிக்கப்படட்டு. ஆமேன். அருமையாக பிரசங்கம் பண்ணுவாருங்க. வேணா பாருங்கள், அவர் நம்ம சபைக்கு வருவார் வருங்காலத்தில். தெருவில் கூட்டு போய் அவரை வச்சு தான் நானே பிரசங்கம் பண்ண போகிறேன். அல்லேலூயா. அருமையாக அடிப்பார். அவர் பேச பேச கேட்காதவங்க கூட கேட்பான், அப்படி பேசுவார். அதனால் உங்கள் ஆக்கினைகளை கர்த்தர் அகற்றி விட்டார். அல்லேலூயா. ஆக்கினைகளை கர்த்தர் சத்துருவை விலக்கி விட்டார். சகலமும் நன்மைக்கு எதுவாய் உங்களுக்கு செய்வார். பரத்திலிருந்து ஜெயம் வரும், பரனென்னை காக்க வல்லோ, காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. தாலும் நம்புவே என் நேசரேசுவை, யார் கைவிட்டாலும் பின் செல்வே எனது இயேசுவை. அகல ஆல உயரமா எவ்வளவு அன்பு கூர்ந்தா, என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க பார்க்கலாம். என்ன துன்பங்கள் வந்தாலும் இயேசு என்னை கைவிட காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே. ஐயோ மிகுந்த ஒரு காலத்தில் ஆவி குறைவாழ்த்தா,
மீட்பருதீரபலதா சத்துருவை வென்றே என் பயம் யாவும் நீ. விசுவாசத்தோடு சொல்லுங்க பார்க்கலாம். தூக்கினா முற்றும் என்னுள்ள மாறிற்று ஏசென்னை காக்க வல்லோ. முற்றும் என்னுள்ள மாறிற்று ஏசென்னை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீட்பர் உண்டு உங்களுக்கு. இயேசு உங்களை காப்பார். ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டிருக்கிறார். உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். இதுவரை நடத்தினவர் இனியும் நடத்துவார். இந்த ராத்திரி வேளையில ஆண்டவருக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னுடைய தண்டனையை நீர் ஏற்றுக்கொண்டீர். அப்படியே முடிந்தா முழங்கால் படியிடுவோமா? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, என்னக்காக வர வேண்டிய தண்டனை நீங்க ஏற்றுக்கொண்டீங்க. ஆண்டவரே, உங்களுக்காக வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, நீர் என்னுள்ளத்தில் வாரும். நான் உமக்காக வாழ விரும்புகிறேன். இனி வரப்போகிற 2ஆம் மரணமாகிய தண்டனையை நான் ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் எனக்கு இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே என்று கேளுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, அந்த நரகமாகிய தண்டனை ஆக்கினை நான் அடையாதபடிக்கு உம்முடைய நித்திய ராஜ்யத்தில் ஏற்றுக்கொள்ள என்னை தகுதி உள்ளவளாக என்னை மாற்றும் ஆண்டவரே. என் வாழ்க்கையை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ராத்திரி வேளையில தேவ சமூகத்திலே கூடி வந்திருக்கிற உங்களை பார்த்து தான் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். அன்பான சகோதரா, சகோதரி, உன் வாழ்க்கையை நீ வீணாக்கி விடாதே. உன் நாட்களை நஷ்டப்படுத்தி விடாதே. உன் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டத்தை நினைத்து கர்த்தரை விட்டு விலகி விடாதே. லேசான உபத்திரவம் இது அதி சீக்கிரத்தில் நீங்கும் உபத்திரவம். இனி வரப்போகிற மகிமை அது எந்த லெவலையும் நம்ம கணக்கிட முடியாத அது உயர்ந்த காரியம். அதுக்கு ஈடாக இணையாக எதையுமே உலகத்தில் செல்ல முடியாது. அப்படிப்பட்ட மகிமைக்கு கர்த்தர் நம்மை கொண்டு போக விரும்புகிறார். அந்த மகிமையில உங்களை சேர்க்க விரும்புகிறார். அவருடைய வாழ்க்கையை, அவருடைய எல்லா காரியத்தையும் உங்களுக்காக ஒப்பு கொடுத்தார். எல்லாவற்றையும் செய்த அவர் உங்களுக்காக நன்மைகளை செய்யாமல் இருப்பாரோ? நல்ல காரியங்களை செய்வார். உங்க வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. என் உள்ளத்தில் வாரும் என்று சொல்லுங்க. இதுவரை பட்ட பாடுகள் எல்லாம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மாற்ற போகிறார். சத்துருக்களை எல்லாம் விளக்க போகிறார். சமாதானத்தை கொடுக்க போகிறார். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த வாக்கு தத்துவத்திற்கு செவி கொடுங்க. அவர் உங்களை வாழ வைக்கிற வல்லல். உங்க துக்கத்தை எல்லாம், கண்ணீரை எல்லாம், வேதனை எல்லாம் அவர் கணக்கில் வைத்திருக்கிறார். உங்களுக்கு வந்த துக்கங்கள், கண்ணீர், வேதனை எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த நாள் முதற்கொண்டு இரட்டத்தனையான சந்தோஷத்தால் நிரப்ப அவரால் முடியும். அவரை நம்பி உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தீங்கன்னா இப்பவே உங்க இருதயத்தில் சமாதான ஆளுகை செய்யும். இயேசுவே, என் பாவத்தை மன்னியும், என்னை இரட்சியும் ஆண்டவரே, என்னை மீட்டுக் கொள்ளும் ஐயா. உமக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன். என் உள்ளத்தில் வாரும் ஆண்டவரே. நீர் என் உள்ளத்தில் வந்து தங்கிரும், என் வீட்டில் வந்து தங்கிரும் என்று சொல்லுகிறவர்களை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார், கேட்டு கொண்டிருக்கிறார். அவருக்கு உங்க வாழ்க்கையை அர்ப்பணித்தீர்களானால் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும் நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு நல்ல மேய்ப்பராயிருந்து, விடுதலை நாயகராயிருந்து, சோதனை வேலையிலே அவர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். பரத்திலிருந்து ஜெயம் வரும். உங்களுக்கு உங்களுடைய தோல்விகள் எல்லாம் ஜெயமாய் மாறும். என்ன வந்தாலும் நம்புங்க, யார் கைவிட்டாலும் நம்புங்க. இயேசுவுக்கு பின்னாடி போவேன்னு ஒப்பு கொடுங்க. உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம், பெரிய ஆசீர்வாதங்கள், நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். தேங்க்யூ லார்ட். கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. இந்த வீட்டு கூட்டத்தில் உங்களுக்கு கர்த்தர் நன்மை செய்திருக்கிறார். உங்கள் ஆக்கினைகளை அகற்றி இருக்கிறார். வீட்டாருக்கு மாத்திரமல்ல, இங்கே வந்தவர்களுக்கும், உங்களுக்கு மாத்திரமல்ல, இந்த சத்தத்தை கேட்கிறவர்களுக்கும் எல்லா சத்துருவின் கிரியைகளையும் கர்த்தர் அகற்றி இருக்கிறார். உங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார். இந்த நாள் முதல் உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம். உங்கள் கண்ணீரை கர்த்தர் துடைக்கிறார், வேதனைகளை மாற்றுகிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய், இனி தீங்கை காணாதிருப்பாய், இனி தீங்கை காணாதிருப்பாய். ஆமேன் என்று ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்கிறதை நீங்கள் காண்பீர்கள்.
இந்த நல்ல கூட்டத்தை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கால சூழ்நிலைகளை ஆண்டவர் சாதகமாய் மாற்றி தந்து கிருபையாய் நடத்தினபடினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த வீட்டாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இதுபோல இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும், தனி நபர்களையும் குடும்பத்தார்களையும், இந்த சத்தத்தை கேட்டவர்களை எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த இரவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்முடைய பிரசன்னத்தை எங்களுக்கு அளவில்லாமல் கொடுத்தீர். உம்முடைய கிருபை எங்களை மூடியிருந்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய மகிமையின் மேகத்தால் எங்களை நிரப்பினதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வீட்டார் கூப்பிட்ட சத்தத்திற்கு செவி கொடுத்து வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். என்னென்ன பிரச்சனைகள் வந்தார்களோ அந்த பிரச்சனைகளை எல்லாம் அந்த ராத்திரி வேளையிலே கர்த்தர் மாற்றி விட்டீர். சமாதானத்தை கொடுத்து விட்டீர், அதற்காய் ஸ்தோத்திரம். சந்தோஷத்தை தந்து விட்டீர், அதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுடைய கஷ்டங்களை எல்லாம் மாற்றினதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகள் நடத்தின உம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இசை வாசித்த உம்முடைய மகனை, பாடின பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். உம்முடைய கரம் கூட இருக்கட்டும். ஆண்டவரே, நீ தீங்கை காணாதிருப்பாய் என்று சொல்லி இருக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளை நீ தீங்கை காணாமல் சந்தோஷத்தோடு உம்முடைய வருகை மட்டும் உம்முடைய பிள்ளைகள் வாழ்வதற்காக கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறீர். உம்முடைய வாக்குத்தத்தை பிடித்து கொண்டு சுடர்களைப் போல பிரகாசிக்க கர்த்தர் கிருபை செய்யும். ஒவ்வொருடைய குடும்பங்களிலும் கர்த்தர் அற்புதங்களை செய்யுங்க. ஆச்சரியமான காரியங்களை கண்டு உம்முடைய பிள்ளைகள் மகிமையை செலுத்த, உம்மை துதிக்க கர்த்தர் கிருபை செய்யும். தொடர்ந்து ஆசீர்வதியும். 7 மாதங்கள் பாதுகாத்து நடத்தி கொண்டிருக்கிறீர். 8ஆம் மாதத்தை சில நாட்களுக்குள்ளே நாங்கள் பார்க்க போகிறோம். ஆண்டவரே, இதுவரை இருந்த கஷ்டங்கள், வேதனைகள், பாடுகள் எல்லாம் நீங்கி இனி வரப்போகிற 8ஆம் மாதத்தில் நம்முடைய பிள்ளைகள் சமாதான, சந்தோஷம், நன்மைகள், ஆசீர்வாதங்கள் சகலவற்றையும் பெற்று உம்முடைய நாமத்தினாலே அனுபவிப்பார்களாக என்று வாழ்த்தி ஜெபிக்கிறேன். தொடர்ந்து கூட இருங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. உடைய வருகையில் ஒருவரும் கைவிடப்பட்டு போயிடக்கூடாது. எல்லாரும் நித்திய ராட்சியத்துக்கு பங்காளிகளாய் மாற வேண்டும். இரவிலே யாத்திரை செய்கிற எல்லா மக்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய கரம் கூட இருக்கட்டும். இந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க, ரட்சிங்க, பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே, இந்த உலகம் முழுவதும் இருக்கிற மக்கள் ஒருவரும் நஷ்டப்பட்டு நரகத்துக்கு போயிடக்கூடாதுன்னு தான் நீ ரத்தம் சிந்தினி. எல்லாரும் உடைய ராட்சியத்தில் வருவதற்கு இரக்கம் செய்யுங்க. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை, அவர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இன்றும் மீண்டும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும், வீட்டாரோடும், உலகத்தில் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் அவருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, தோணியால் உயர்த்துவே. அல்லேலூயா அல்லேலூயா. வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா.